अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே போலொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத விராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்துள்ள வேதாந்த தேசிகன் ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்து அனுபவிக்கிறார் என்று பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது 690வது ஸ்லோகம், அதாவது இந்திரநீல பத்ததி என்கிற 20வது பத்ததியிலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை இப்பொழுது அனுபவிக்கிறோம். இந்திரநீல கற்கள், பாதுகையிலே பதிக்கப்பட்டிருக்கிற இந்திரநீல கற்களினுடைய அழகை மட்டும் வர்ணிக்கிறார் இந்த பத்ததியிலே. அதாவது 690வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்த இந்திரநீல கற்களுடைய ஒளியெல்லாம் வண்டு போலே இருக்கிறது என்று தெரிவிக்கிறார். ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தத்தை விவரிப்போம். சதமகோபல பங்க மனோஹரா விகலசே முரமர்தன பாதுகே மணிகிரீட கணேஷு திவௌகசாம் மதுகரீவ மனோரம பங்கிஷு. அதாவது எம்பெருமானுடைய பாதுகை, எம்பெருமானுடைய திருவடிகளை சேவிப்பதற்காக தேவதைகளெல்லாம் வருகிறார்கள். அவர்களுடைய தலையிலே கிரீட்டங்களை அணிந்திருக்கிறார்கள். அந்த கிரீட்டங்களிலே பல கற்களெல்லாம் இருக்கின்றன. அந்த கற்களையெல்லாம் பார்க்கிற பொழுது அதெல்லாம் புஷ்பங்களை போல தெரிகிறது. தேவர்களுடைய தலையிலே இருக்கக்கூடிய கிரீட்டங்களிலே இருக்கக்கூடிய அந்த பலவிதமான நவரத்னங்கள், அந்த கற்களெல்லாம் புஷ்பங்களை போல தெரிகிறது. அந்த புஷ்பங்கள் மேலே அதாவது அந்த நவரத்ன கற்கள் மேலே இந்த பாதுகையிலிருந்து நீலக்கற்களினுடைய ஒளி விழுகிறது. அது விழுந்தா என்ன ஆகுது? அது கருப்பா இருக்கும். நீலக்கற்களுடைய ஒளி என்கிறது கருப்பா இருக்கும். அந்த புஷ்பங்கள் மேலே இந்த கருப்பு ஒளி விழுந்தால் என்ன ஆகும்? புஷ்பங்களிலே இருக்கக்கூடிய தேனை பருகுவதற்கு வந்த கரிய வண்டுகள் போலே அந்த ஒளி காணப்படுகிறது என்று அப்படி அனுபவிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. சதகமகோபல பங்க மனோகரா. இது எப்படி இருக்கிறதுன்னா, சதமகன் என்னால் அது இந்திரனை சொல்லுகிறது. இப்போ இந்த சதமகோபல என்னால் இந்த இடத்துல எதை சொல்லுகிறது? இந்திரநீல கற்கள். அந்த கற்களினுடைய பங்க மனோகரா, அதனுடைய சிதறல்கள், அதனுடைய துணுக்கைகள், அதில் இருக்கக்கூடியது அது மிகவும் இனிமையாக இருக்கிறது. அந்த ஒளி அது எப்படி இருக்கிறது? அது என்ன பண்ணுகிறதுன்னா, அது மனோரம பங்கி, தேவதைகளுடைய தலையில போய் விழறதான். தேவதைகள் என்ன பண்றா? முரமர்தன பாதுகே. முரமர்தனன் என்னால் முரன் என்கிற அசுரனை அழித்தவனான எம்பெருமானுடைய பாதுகையே என்று சொல்றார். அப்படி என்ன, திவௌகசாம் மணிகிரீட்ட கணேஷு. திவௌகசாம், ஆகாசத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது தேவர்கள், அவர்களுடைய மணிகிரீட்ட கணேசம், அந்த மணிகள் இழைக்கப்பட்ட கிரீட்டத்தை அணிந்திருக்கிறார்கள் அல்லவா? அந்த கிரீட்டத்தில் என்ன ஆகிறது? இந்த நீலக்கற்களுடைய ஒளி விழுகிறது. அது விழுந்தால் அது எப்படி இருக்கிறது? மதுகரி இவ மனோரம பங்கிஷு. அது மதுகரி இவா, இந்த மதுகரம் போல. மதுகரம் என்னால் எல்லா இடத்துலையும் போய் தேனை சேகரிக்கிறது இல்லையோ, அதனால அந்த வண்டுகளுக்கு மதுகரம் என்று பெயர். அதனால மதுகரி இவ மனோரம பங்கிஷு என்று அது வண்டுகள் போலே, அப்படி அழகான பெண் வண்டுகள் போலே
அது விகரசே இருக்கிறாய் நீ என்று சொல்லுகிறார். அதாவது தேவர்கள் வந்து எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்குகிறார்கள். வணங்குகிற பொழுது அந்த திருவடியில் இருக்கக்கூடிய பாதுகையினுடைய நீல கற்களுடைய ஒளி தேவர்களுடைய கிரீட்டங்களில் இருக்கக்கூடிய மணிகள் அந்த ரத்தன பங்கிஷு அதில் போய் விழுகிறது. அந்த ரத்தன பங்கி எல்லாம் புஷ்பம் போலே தெரிகிறது. இந்த நீலக்கற்களுடைய ஒளி அந்த புஷ்பத்தின் மேலே இருக்கக்கூடிய வண்டுகள் போலே தெரிகிறது என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே அனுபவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 691வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்த இந்திரநில கற்கள் அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, தியானம் எம்பெருமானையே நினைத்து கொண்டு தியானம் பண்ணுகிறார்களே அவர்களுடைய கருவிழிகள் போலே இருக்கிறது. தியானம் பண்ணுகிறவர்களுடைய கண் எப்பொழுதும் எம்பெருமானையே நினைத்து கொண்டு அவனிடத்திலேயே வைத்த கண்ணாய் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஞானிகளுடைய அந்த கருவிழி போலே இந்த இந்திரநில கல் இருக்கிறது என்று ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். அன்விச்சதாம் கிமபி தத்துவம் அனன்ய திருஷ்யம் சம்யக் பிரகாஷ ஜனனி திருத கிருஷ்ண ரூபா பாதாவனி ஸ்புரசி வாசவரத்னரம்யா மத்தியே சமாதி நயனஸ்ய கனீனிகேவா. அன்விச்சதாம் கிமபி தத்துவம், கிமபி தத்துவம் அன்விச்சதாம் என்னாலுன்னா அனன்ய திருஷ்யம், அதாவது எம்பெருமானை தவிர வேறு ஒருவரையும் அவர்கள் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள் அந்த ஞானிகள். ஆனால் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அன்விச்சதாம், அதாவது எம்பெருமானை தாங்கள் அடைய வேணும் என்கிற ஒரு இச்சை உடையவர்களாயும் இருப்பார்கள். அவனை தேடுகிறவர்களாய், அதாவது அவனை அடைய வேண்டும் என்று விரும்புபவர்களாய் அப்படி இருக்கிறவர்கள். அவர்கள் என்ன பண்றானா, அவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுகிறானா, சம்யக் பிரகாஷ ஜனனி திருத கிருஷ்ண ரூபா. அது என்னாச்சு, இந்த வாசவ ரத்ன ரம்யா, வாசவ ரத்னம் என்னால் இந்திர நீலம், அவ்வளவுதான். இந்திர நீலம்ன்றத வாசவ ரத்னம்ன்ற சப்தத்தாலே இங்கே சொல்லுகிறார். அப்படி என்ன பண்றா, உயர்ந்த ஞானிகள் அவ என்ன பண்றாளான்னா, சமாதின எனசி, அப்படியே சமாதியில இருக்கிறார்கள் அவர்கள். அந்த சமாதியில இருக்கிற பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், சமாதியில இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம், அவர்களுக்கு இது இந்த நீல கற்கள் என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா, சம்யக் பிரகாஷ ஜனனி, நல்ல பிரகாசத்தை உண்டாக்குகிறது நீலக்கற்களுடைய ஒளி என்று ஒரு பொருளை சொல்லலாம். இல்லது அவர்களுக்கு நல்ல ஞானத்தை உண்டாக்குகிறது என்று சொல்லலாம். அதுக்கு மேல திருத கிருஷ்ண ரூபா, என்னால் கருப்பு ரூபத்தை, நீலக்கற்களுடைய ஒளி எப்படி இருக்கும், கருப்பு வடிவத்தை தான் உடையதா இருக்கும். இன்னொரு அர்த்தம், அந்த யோகிகள் தியானிக்கிறார்களோ இல்லையோ, யாரை தியானிக்கிறார்கள், கிருஷ்ண ரூபா, கண்ணனுடைய வடிவை அவர்கள் தியானிக்கிறார்கள் என்று அப்படியும் சொல்லலாம். அவர்களுக்கு இந்த வாசவரத்ன, இந்த நீலக்கற்களுடைய ஒளியானது என்ன பண்றதுன்னா, சமாதி நயனஸ்ய கனீனிகேவா, அந்த சமாதி நயனம், சமாதியில இருக்கக்கூடிய அவர்களுடைய கண்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கருப்பு விழி போலே ஸ்புரசி, நீ விளங்குகிறாய் என்று சொல்றார். அதாவது என்னன்னா, பாதுகையில இந்திரநீல கற்கள் இழைத்திருக்கின்றன, அதனால இது கருப்பா இருக்கிறது. இது எல்லாருக்கும் நல்லறிவை கொடுக்கிறது. அது கிருஷ்ண ரூபத்தை உடையதாயிருக்கிறது என்று அர்த்தம் சொல்றாரு. பெருமாளையே தாங்குகிறது. அப்படிப்பட்ட உன்னை பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, பெருமாளை அடைவதற்காக தியானம் பண்றாலும் இல்லையோ, அன்விச்சதாம்னு சொன்னாரு, அப்படி தியானமாகிற கண் இருக்கு, அது கருப்பு விழி போலே இருக்கிறதுன்னு சொல்றார். அதாவது என்ன அர்த்தம் தெரியுமோ, இந்த நீலக்கற்கள் கருப்பு விழி போல, கருப்பு விழி இல்லைன்னா, அந்த கருவிழி இல்லைன்னா பார்வையே நமக்கு இருக்காது. அப்ப கருவிழி இருந்தா தான் பார்வை கிடைக்கும், அப்போதான் ஒரு பொருளை பார்க்க முடியும். அப்ப பாதுகையை வணங்கினாத்தான் எம்பெருமானை அடைய முடியும் என்கிற அர்த்தத்தையும் சேர்த்து இந்த இடத்துல மிக அழகாக தெரிவித்தார். அடுத்தபடியாக 692வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், அதாவது இது ஸ்ரீரங்கநாதனுடைய ஒரு அழகான, அதாவது ஸ்ரீரங்கநாதனுடைய அழகை ஒரு சமுத்திரமாக, இன்னும் இதற்கு முன்னாலேயும் கூட பல பல ஸ்லோகங்களிலே அந்த எம்பெருமானுடைய அழகை ஒரு சமுத்திரம் போலே என்று உருவகித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சமுத்திரத்தினுடைய திவலைகள் போல இந்த நீலக்கற்கள் இருக்கின்றன என்று ஓர் அர்த்தம் சொன்னார். இன்னொன்னு என்ன சொல்றான்னா, பெரிய பிராட்டியாருடைய கட்டாட்சம் இருக்கிறதே, அது போலையும் இந்த நீலக்கற்களுடைய ஒளி இருக்கிறது என்று இப்படியாக இரண்டு விஷயங்களை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். மாதா
சலீலம் அதிகம்ய விகார வேளாம் காந்திம் சமுத்வகசி காஞ்சன பாதுகே த்வம் லக்ஷ்மீ கடாட்ச ருச்சிரைஹி அரிநீல ரத்னைஹி லாவண்ய சிந்து புருஷதைரிவ ரங்கதாம்னா. அதாவது இது எப்படி இருக்கிறது? மாதஹா என்று அழைக்கிறார், தாயாய் இருக்கிறவள். பாதுகை என்னால் பாதுகை தாயார், அவள் அப்படிப்பட்டவள். அவள் எப்படி இருக்கிறாள்னு கேட்டா, இந்த மாதஹா காஞ்சன பாதுகே, தங்கமயமான பாதுகையேன்னு சொல்றார். இவள் என்ன பண்றாளான்னா, சலீலம் விகார வேளாம் அதிகம்ய, மிகவும் விளையாட்டாக அந்த என்ன அடைகிறாள்னா, சமுத்திரத்தை அடைந்து சமுத்திரத்தினுடைய கரையை அடைந்திருக்கிறா போலே இவளை என்ன பண்றான்னா, அதை பார்த்தா இவளுடைய இது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, லக்ஷ்மி கடாட்ச ருச்சிரைஹி ஹரிநீல ரத்னைஹி, அந்த ஹரிநீல ரத்தனங்கள், அதில் இழைக்கப்பட்டிருக்கிற நீல ரத்தனங்கள், அந்த அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, லக்ஷ்மியினுடைய கடாட்சம் போலே அவ்வளவு இனிமையா இருக்கிறது. அது லக்ஷ்மியினுடைய கடாட்சம் எவ்வளவு இனிமையா இருக்கிறதோ அதுபோல இந்த ஹரிநீல கற்களுடைய கற்களும் நன்றாக அப்படி இனிமையா இருக்கிறது. அதை கொண்டு என்ன பண்ணுகிறான்னு கேட்டா, இதுக்கு மேலே இன்னும் அந்த நீலக்கற்களுடைய ஒளி அது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், அது லாவண்ய சிந்து பிருஷர்தைரிவ ரங்கதாம்னா. லாவண்ய சிந்து என்னாலுன்னா எம்பெருமானுடைய அழகாகிற சிந்து கடல், அந்த கடலுக்கு இது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, பிருஷதைரிவ காந்திம் சமுத்வகந்தி சமுத்வகசி, அதனுடைய திவலைகள் போலே இருக்கிறது, மிக அழகாக. லாவண்ய சிந்து என்று சொல்லி அதனுடைய திவலைகள் போலே இது இருக்கிறதுன்னு சொல்றார். ஆஹா, இங்க இந்த ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய கட்டாட்சம், அதாவது பிராட்டியினுடைய கட்டாட்சம் போலேயும் இருக்கிறது, மிக இனிமையாக இருக்கிறது நீலக்கற்களுடைய ஒளி. அதே சமயத்திலே எம்பெருமானாகிற சமுத்திரம், அந்த சமுத்திரத்தின் அழகு, எம்பெருமானுடைய அழகாகிற சமுத்திரம், அந்த சமுத்திரத்திற்கு ஒரு திவலை போலே இந்த நீலக்கற்களுடைய ஒளி அவ்வளவு அழகா இருக்கிறதுன்னு சொல்ற. என்ன காரணம்? எம்பெருமானுடைய திருமேனி அழகு என்கிறதும், அவன் திருமேனியும் கூட நல்ல நீல நிறத்தை உடையவனாயிருக்கிறான். ஒரு விதத்தில் பார்த்தால் சமுத்திரமும் கூட எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, நீல நிறத்தை உடையதாய்த்தான் நம்முடைய கண்ணுக்கு தெரிகிறது. அதாவது சொல்லுவதுண்டு அந்த காலத்தில், இப்போ ஆகாசம் என்று மேலே நாம் பார்க்கிறோம், அதாவது மேலே பார்க்கிற இடம் இருக்கிறதே, அதை என்ன சொல்லுகிறோம்? ஆகாயம் என்று தான் சொல்லுகிறோம். இந்த ஆகாயத்துக்கு என்ன நிறம்னு கேட்டா, இங்கேருந்து பார்த்தா நீல நிறமாகத்தான் தெரிகிறது. சரி, கடல் இருக்கிறது, அதான உண்மையிலே பார்த்தால் அந்த ஆகாயம் என்று மேலே ஒன்றும் கிடையாது, வெறும் வெட்ட வெளி தான் இது. ஆனால் வெட்ட வெளி கூட நமக்கு எப்படி தெரிகிறது? நீல நிறமாக தெரிகிறது. அதே போல கடலை பார்க்கிறோம், மிக ஆழமாய் மிக பறந்து விரிந்து இருக்கிறது. உண்மையிலே பார்த்தால் அந்த தண்ணீரை கையில் எடுத்து பார்த்தால் அந்த தண்ணீருக்கு நிறமே கிடையாது. ஆனால் மொத்தத்திலே பார்க்கிற பொழுது கடல் எப்படி தெரிகிறது? நீல நிறமாக தெரிகிறது. இதிலிருந்து என்ன விஷயம் தெரிகிறதுன்னு கேட்டா, அளவிட முடியாத தத்துவங்கள் எல்லாம் நீல நிறத்திலே தான் இருக்கும் என்று தெரிகிறது. அதனால்தான் பிரம்மமும் கூட, பரபிரம்மமும் கூட எப்படி இருக்கும்னு கேட்டா, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் என்று சொல்லுவார்கள். அதனால எல்லாம் பிரம்மம் பரபிரம்மம் எப்படி இருக்கிறதுனா நீல நிறத்தை உடையதாகத்தான் இருக்கிறது. அதனால எம்பெருமானே ஒரு நீல நிற கடல் இல்லையா, லாவண்ய சிந்து அவனுடைய அழகு. இந்த பாதுகையில பதித்திருக்கக்கூடிய நீல ரத்தினம் அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அதனுடைய பிருஷத்தை இவ ரங்கதாம்னா, அதனுடைய ஒரு திவலை போலே ஒரு சின்ன அதுலேருந்து எழக்கூடிய ஒரு குமிழி என்று சொல்லுகிற நீர்க்குமிழி என்று சொல்லுவாள், அது போல இருக்கிறது என்று இந்த பாதுகையினுடைய அந்த அழகு எம்பெருமானுடைய லாவண்யத்திலே ஒரு திவலை போலே இருக்கிறது என்று இப்படி அழகாக இந்த நீல நிற கற்களினுடைய ஒளியெல்லாம் இந்த பத்ததியிலே வர்ணித்து வருகிறார். இதுபோல இன்னும் அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश
प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ